friends, welcome to Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபியா Calicut chicken dum biryani or Kozhikode chicken dum biryani ரெசிபி தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நான் ஒரு 5 பேருக்கான அளவு பிரியாணி பண்ண போறேன். பிரியாணிக்கு சைடு டிஷ்ஷா முட்டையை வேக வைக்கிறதுக்காக எடுத்துர்க்கேன். ஒரு கிண்ணத்துல முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமா salt சேர்த்து வேக வச்சு எடுத்துறலாம். இன்னொரு அடுப்புல fried onion ரெடி பண்ணனும். அதுக்காக ஒரு இரும்பு கடாயில 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். கேரமல் கலர் அப்படினு சொல்லுவாங்க. அந்த கலர் வர வரைக்கும் நம்ம இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணனும். நார்மலா நம்ம fried onions சேர்க்க மாட்டோம் நம்ம ஸ்டைல் பிரியாணில. ஆனா Calicut ஸ்டைல் பிரியாணில fried onions ஆட் பண்ணுவாங்க. நல்ல கிறிஸ்பியா கலர் கேரமல் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணனும். ரொம்ப கருக விட்டுற கூடாது. கரெக்ட்டா அந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆயில்ல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துறணும். ரொம்ப நேரம் ஆயில்ல இருந்தாலும் கலர் மாறிரும், ஆனியன் கருகிரும். அதனால கூடவே இருந்து இந்த ஆனியன் ஃப்ரை பண்ற வரைக்கும் பக்கத்திலே இருந்து பண்ணுங்க. இது ஒரு லேயர் பிரியாணி அப்படினு சொல்லலாம். தம் போடுறது ரொம்ப ஈஸி. கேஸ் ஸ்டவ்ல நம்ம தம் போட்டு சூப்பரா பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்டி ரெசிபி. கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்போ ஆனியன் லைட்டா வதங்கி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம் அப்படினா நம்ம எதிர்பார்க்குற அந்த கலர் கிடைச்சிரும். அந்த டைம்ல நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆயில்ல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துறணும். இப்போ கொஞ்சம் ஆனியன்ஸ் ஃப்ரை ஆயிருக்கு, கிறிஸ்பி ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆனியன்ஸ் நல்லா கிறிஸ்பி ஆகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம சேனல்ல நிறைய வெரைட்டி பிரியாணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் சர்ச் பண்ணி பாருங்க. இது ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரியாணி, Calicut ஸ்டைல். இப்போ எல்லா ஆனியனும் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிருச்சு. இதான் அந்த கேரமல் கலர். இந்த கலர் வரும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. ஆயில்ல இருந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க. பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த fried onions ரெடி பண்றது தான். இப்போ ஆயில்ல இருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்க எந்த பாத்திரத்துல பிரியாணி பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு 5 பேருக்கு பண்றனால ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துர்க்கேன். இத குக்கர்ல பண்ண முடியாது, ஓபன் குக் தான் பண்ண முடியும். அப்பதான் நமக்கு கரெக்ட்டா லேயர் பண்ண முடியும். அதனால நல்லா ஓபன் குக் பண்ற மாதிரியான பெரிய பாத்திரமா எடுத்துக்கங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து 2 சின்ன சைஸ் தக்காளியை நீள்வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து கொஞ்சமா salt, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், அரை ஜூஸ் அதாவது அரை லைமோட ஜூஸ், அடுத்து fried onions ஆட் பண்ணிருக்கேன். கூடவே மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர், அடுத்து 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். நம்ம எப்பவுமே பிரியாணி பண்றப்ப ஒவ்வொன்றையும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஆனா Calicut ஸ்டைல்ல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி மசாலால மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் குக் பண்ணுவாங்க. அதான் இதோட டிஃபரண்ட் ஸ்டைலேவும். இது கூடவே நட்ஸும் ரைசின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரைசின்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிருக்கேன் நான். இந்த பிரியாணில ஸ்வீட்னஸ் இருக்கும், சால்ட்டோட டேஸ்ட் இருக்கும், காரம் இருக்கும். தயிர் லெமன் ஆட் பண்றனால ஒரு புளிப்பு, இந்த மாதிரி மிக்ஸ்டு ஒரு டேஸ்டா இருக்கும். ரொம்ப டிஃபரண்டான ஒரு பிரியாணி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல இப்படி ஒரு டேஸ்ட் நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. இப்போ சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். சிக்கன் கூட கொஞ்சமா குக்கிங் ஆயில், 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். இப்போ இத குக் பண்ண போறோம்.
சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிரும், குக்கர் தேவைப்படாது. மட்டனுக்கு தான் குக்கர் தேவைப்படும், ஆனால் சிக்கனுக்கு குக்கர் தேவையே கிடையாது, வேகமாக குக் ஆகிரும். இதே இது மட்டனுக்கு பண்ணுறப்ப மட்டனை தண்ணியை வேக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போது மல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு, மல்லியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 5 டம்ளர் ரைஸுக்கு இந்த சிக்கனில் 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேணாம். எப்போவுமே நம்ம 5 டம்ளர் ரைஸ்னால் 10 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம், ஆனால் இதில் 5 டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். எதுக்காக அப்படின்னா ரைஸை நம்ம தனியாக குக் பண்ணி எடுக்க போகிறோம், அதனால் அதில் தண்ணி கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அது கூடவே 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன சைஸ் ஜாதி பத்திரி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம கழுவி வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேலிக்கட் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணணும், அது ஆத்தென்டிக் ரியல் ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும். ரைஸ் ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, அரைபதம் வரணும், அரை வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரை வேக்காடு வெந்துடுது. இந்த டைமில் நம்ம அரிசியை நல்லா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துடலாம். சிக்கனும் அந்த சைடு நல்லா குக் ஆகிரும். அந்த டைமில் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லேயராக நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போது ஒரு லேயர் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம், இதை நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதில் நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு சிக்கன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா வரப்போகிற கெஸ்ட் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக. இப்போது ஒரு லேயர் ரைஸ் ஆட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இன்னொரு லேயராக புதினா மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நட்ஸும் ரைசின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது ஒரு லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு ரைஸ் லேயர் ஃபார்ம் பண்ணணும். மறுபடியும் ஒரு லேயர் ரைஸ் ஆட் பண்ணணும். இன்னொரு லேயர் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு மேலே மறுபடியும் புதினா மல்லி முந்திரி திராட்சை ஃப்ரைடு ஆனியன்ஸ் அதை ஆட் பண்ணணும். இப்போது மறுபடியும் ஒரு ரைஸ் லேயர், அதுக்கு மேலே இதே மாதிரி ஃப்ரைடு ஆனியன்ஸ் நட்ஸு ரைசின்ஸு புதினா மல்லி அந்த இதை ஆட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சப்பாத்தி கட்டையை வச்சுருங்க. அதுக்கு மேலே நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கும், அது இல்லாட்டி வெயிட்டான ஏதாச்சும் ஒரு பொருளை மேலே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணுங்கள் கேஸ் ஸ்டவ்வில். 15 மினிட்ஸ் கழித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ டாப் லேயராக ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். நல்லா அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி முந்திரி திராட்சை ஃப்ரைடு ஆனியன்ஸ் புதினா மல்லி ஆட் பண்ணணும். டாப் லேயரில் புதினா மல்லி ஆட் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, இல்லாட்டி நோ ப்ராப்ளம். ஃப்ரைடு ஆனியன்ஸும் நட்ஸும் மட்டும் ஆட் பண்ணால் கூட போதும். இப்போது ஃபைனல் லேயரும் ரெடி ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் மேலே சப்பாத்தி கட்டை அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு பொருளை வச்சு 15 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ண போகிறோம். இப்போது ஸ்லோ குக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கேலிக்கட் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்ல நீளமான மரக்கரண்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரைஸ் உடையாமல் அடி வரைக்கும் போய் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும்.
ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, ஒயிட் ரைஸ், எல்லோ ரைஸ், ஆரஞ்சு ரைஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம யூஸ்வலாக ஸ்பைஸியாக சூப்பராக வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். அதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளோட கேலிக்கட் சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Eid Mubarak. Thank you for watching.